பாய். சாப்பாடு எடுமா, சவுண்டு கொடுக்குற. இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவருக்கு சாப்பாடு வேணுமா, அவர் குரல் கொடுத்துட்டாரு. பசி வந்துருச்சு. இன்றைக்கி அவருக்கு பால் சாதம் தான். பால் சாதம் சாப்பிடுவார் நைட்டு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ள டக்குன்னு சவுண்டு கொடுத்துட்டார். அதனால் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வடை சாப்பிட்றது மாதிரி. அது பயங்கர எண்ணெயாக இருந்துச்சு. அதனால தான் நாங்களே சாப்பிடல. எண்ணெயாக இருக்கிறனால தான் சச்சினுக்கும் கொடுக்கல. ரொம்ப எண்ணெய் ஆயில் பலகாரம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. பெரும்பாலும் பிஸ்கட்டு, இந்த பால் சாதம், இந்த மாதிரி தான் இவனுக்கு நிறையா கொடுக்குறது. இந்த சாப்பிட்றாருல. மெதுவாக சாப்பிடு, ஏன் இவ்வளோ அவசரம்? ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஏன் வடை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நினச்சிடுவீங்களோங்கிறக்காண்டி தான் நான் அந்த வீடியோவே இது பண்ணுறேன். அவருக்கு பெரும்பாலும் ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எண்ணெய் பலகாரம் கொடுக்குறது நாய்களுக்கு சரியாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. அதனால் கம்மியாக தான் கொடுப்பேன். பிஸ்கட் நிறையா கொடுப்பேன். அந்த காரச்சவு, முறுக்கு அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதோடு கொடுத்துருவேன். வடை ரொம்ப அன்றைக்கி ரொம்ப ஆயிலாக இருந்துச்சு. அது தொட்டாலே எண்ணெயாக இருந்துச்சு. அதனால தான் தூக்கி அங்கிட்டு வச்சுட்டேன்னா. நம்மளுக்கு வேணாம், நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்கலன்னா அது நாய்களுக்கு தூக்கி போட முடியுமா? கீழே விட போட்டுருவோம். ஆனால் வேண்டாம் நாய்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்து வச்சிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு வடையாவது கொடுத்துருக்கலாம். இவர் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி, ஒரு செல்லப்பிள்ளை. சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்து தூங்குறது, சோபாவில் படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி படுத்து தூங்குவார். வீட்டில் யார் வந்தாலும் முதல் எட்டி பார்க்குறது இவர் தான். யார் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் பார்த்துருவார். அன்னைக்கூட ஒரு சோகமான உட்காந்துருக்க மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு சோபாவில் உட்கார்றக்காண்டி என்கிட்ட ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருந்தார். அதை நான் உட்கார விடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சோகமாக உட்காந்துக்கிட்டு என்கிட்ட அடம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு வீடியோ எடுத்து தான் உங்களுக்கு ஒன்று போட்டிருந்தேன். அது தூங்குகிற நேரம் மட்டும்தான் அவர் முகத்தை அப்படியே உம்முன்னு வச்சுக்கிடுவார். மற்றபடி சாப்பாடு வேணும்னா அவரே கேட்டுருவார். அதுக்கு ஒரு சவுண்டு கொடுப்பார். சாப்பிட்டார். சாப்பிட்டீங்களா? இங்கே பாருங்க சச்சின், இந்தா அங்கே நாக்கில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து குடிச்சுட்டு போய் படுத்துருவார். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இங்கிட்டு கிளம்பி